My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பல்வேறு மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. இந்த கட் ஆஃப் மார்க் குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அதர் கோர்சஸ், ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடிய எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் நீட் மார்க்கை வச்சுட்டு வேறு எந்தெந்த கோர்சஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீட் மார்க்கே இல்லாமல் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அல்லது டாக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீட் 2025 மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இன்னும் அதர் கோர்சஸ் ரிலேட்டடாக நீ வரைக்கும் நாட்டில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நீட் மார்க் வரல அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் நடக்கல, எல்லா மாணவர்களுக்கும் இதே சூழ்நிலை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமாக மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தேவையான கட் ஆஃப் மார்க் குறையும். அது எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட்டும் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்டும் வரும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ குறையும், 100 மார்க் குறையுமா, 200 மார்க் குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அதர் தேன் எம்பிபிஎஸ் தவிர வேறு எந்தெந்த கோர்சஸ்க்கு நீட் ஸ்கோரை யூஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நீட் ஸ்கோரை மட்டும் யூஸ் பண்ணி போகக்கூடிய படிப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரி, பிடிஎஸ். இதை பற்றி நீங்கள் வந்து தாராளமாக யோசித்து டிசைட் பண்ணலாம். பிகாஸ் பிடிஎஸ் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்க்கு அடுத்தபடியாக எல்லா தரப்பட்ட மாணவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ படிப்பாக இருக்கிறது. பிடிஎஸ்ஸுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னா கூட நமக்கு வெளிநாடுகளில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது டென்டிஸ்ட்ரி ஃபீல்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணலாம். நீங்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் போடுறதுனா போடலாம். அப்ராடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பிடிஎஸ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தபடியாக ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளை ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு கீழே கொண்டு வராங்க, ஆயுஷ் அப்படிங்கிற அமைப்பு கீழே கொண்டு வராங்க. இதில் எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆயுர்வேதா இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. பிஓஎம்எஸ் அப்படிங்கிறது யுனானி மெடிசன். பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிறது ஹோமியோபதிக். ஓகேங்களா? இந்த 4 கோர்சஸ்க்கும் நீட் மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் அப்படிங்கிறது போடலாம். ஆனால் இந்த ஆயுஷ் கோர்சஸில் இன்னொரு கோர்ஸும் இருக்குது, பிஎன்ஒய்எஸ். இது வந்து நேச்சுரோபதி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி இன் யோகிக் சயின்சஸ். இந்த கோர்ஸுக்கு நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது தேவையில்லை. நீட் எழுதாமலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். இந்த 5 கோர்ஸில் நீங்கள் எதை படித்தாலும் உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் போட முடியும். ஸோ டாக்டர் ஸோ உங்கள் பேரை போட்டு நீங்கள் டாக்டர் முன்னாடி போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் இருக்குது, சித்தா இருக்குது, ஹோமியோபதிக் இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெட்னரி, பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்சஸ் அப்படிங்கிற அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸு. நிறைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து வெட்னரி. காலகாலமாக இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் அட்மிஷன் நடக்குது. ஒன்று உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் அப்படிங்கிறது போடலாம். நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணியும் இங்கே அட்மிஷன் அப்படிங்கிறது போடலாம். நீட்டில் ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல, இல்லை கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக மாணவர்களில் கவர்மெண்ட் சைடை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் வெட்னரி சயின்ஸை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் அல்லது சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் உங்களுடைய மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா கட் ஆஃப் மார்க்ஸ். அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் 200க்கு ஒரு 195க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 12th மார்க்கை பேஸ் பண்ணியே வெட்னரி சயின்சஸ்க்கு போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ்க்கு. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் வெட்னரி காலேஜஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தமிழ்நாடு உட்பட ஆல் இண்டியா கோட்டாவினுடைய விசிஏ கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுலேயும் நீங்கள் நீட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். ஸோ இந்த இதுக்கும் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி இதுக்கும் வந்து நமக்கு நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன மார்க் சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறத நான் போடுறேன். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக நீட் எழுதாமல் அல்லது நீட் மார்க்கை விட்டுருங்க சார், நான் வேறு ஏதாவது 12th மார்க் யூஸ் பண்ணி நான் வேறு கோர்சஸ் போக முடியுமா, பட் ஸ்டில் நான் வந்து டாக்டர் மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் there are certain courses
இன் விச் நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி பேருக்கு முன்னாடியும் போடக்கூடிய சில கோர்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் மெடிக்கல் ஃபீல்டில் நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நல்ல கரியர் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய சில கோர்சஸை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோக் சயின்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். தமிழ்நாட்டில் சில காலேஜஸ் இருக்குது. இதை படிக்கிறவங்களையும் நம்ம டாக்டர்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ டாக்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக போடலாம். ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமிங் இதில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். எம்பிபிஎஸ் அளவுக்கு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ். இதை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுவும் 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற டேர்மில் தான் இதுவும் போகுது. இந்த கோர்ஸ் படிக்கிற மாணவர்களும் தங்களுடைய பெயர்களுக்கு முன்பதாக டாக்டர் அப்படிங்கிறத போடலாம். இதுலேயும் நீங்கள் 12th மார்க்கை மட்டுமே யூஸ் பண்ணி டானுவாஸ் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி போகலாம். நீட் மார்க்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் போகிறதுனா போகலாம் விசிஏ கவுன்சிலிங்கில். அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் நர்சிங். பேராமெடிக்கல் கோர்சஸில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதில் ஒரு சில கோர்சஸை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சில கோர்சஸை நான் காட்டுறேன். இந்த நர்சிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீல்ட் ஆஃப் இது இருக்குது. உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, நர்சிங் கோர்சஸ். அதில் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நர்ஸ் இல்லாமல் எந்த ஹாஸ்பிட்டலும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய பீப்புள். ஸோ நர்சிங்க்கு இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள் உட்பட எல்லா இடங்கள்லையுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. கோர்ஸ் டியூரேஷன் 4 வருஷம். ஏகப்பட்ட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ மேல் கேண்டிடேட், நீங்கள் மேல் நர்சிங் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கே எடுத்துகிட்டு இஃப் யூ ஆர் ஒரு பாயை நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெளிநாடுகள் இந்தியா உட்பட எல்லா மருத்துவமனைகளிலுமே நல்ல ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன். அது வந்து பின்னாடி வருகிற நாட்கள் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த பிஃபார்ம் கோர்ஸும் 4 வருஷம் கோர்ஸ் தான். ஏகப்பட்ட ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய, வெளிநாடுகள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் இந்த பிஃபார்ம் யூஸ் பண்ண, பிஃபார்ம் படித்து முடித்த மாணவர்களை, பிஃபார்ம் முடிச்சுட்டு அதனுடைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய மாணவர்களை அவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்லேயே நான் இருக்கணும், பட் ஆனால் நான் வந்து ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு பிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் டி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான, அட் த சேம் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கோர்சஸாக இருக்கும். நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்ததான் ஃபிசியோதெரப்பி. இந்த ஃபிசியோதெரப்பியும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோர்ஸ், பிபிடின்னு சொல்லுவோம். பிபிடி முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், டாக்டரேட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எவகோயிங்காக மேலே எக்ஸ்பென்ஷியலாக மேலே போயிட்டே இருக்கும். பிபிடி படிக்கிறவங்களும் ஆஸ் பர் இந்தியன் ஃபிசியோதெரப்பினுடைய அசோசியேஷன் படி டாக்டர் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் முன்னாடி போட்டுக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் 4 years + 6 months இன்டர்ன்ஷிப். நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சுட்டு ஓனர் கிளினிக் போடலாம். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில், வெளிநாடுகளில் நல்ல கரியர் க்ரோத் அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி. எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உகந்த ஒரு கோர்ஸ் எதுன்னு சொல்லிக்கிங்கன்னா ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது வந்து கண் சார்ந்த படிப்புகள். நீங்கள் டாக்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நீங்கள் எல்லா விதமான ஐ ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி விஷுவல்ஸ், ஆப்டிக்கல்ஸ், இந்த மாதிரியான கணைகளில், இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். கோர்ஸ் டியூரேஷன் 3 வருஷம் + 1 year. ஆப்டோமெட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஆப்டோமெட்ரி ரிசர்ச்செல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி கோர்ஸ் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு பிடித்த ஒரு கோர்ஸாகவும், விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் 4 வருஷம். எங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், அனஸ்தீஷியா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட் அல்லது டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து டாக்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நீங்கள் டாக்டருக்கு அடுத்தபடியாக நீங்கள் முக்கியமான ரோலில் இருப்பீங்க. டாக்டர் அசஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில அதர் பேராமெடிக்கல் கோர்சஸையும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஆக்குபேஷனல் தெரப்பி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி ரேடியோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி மட்டுமே நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே பேராமெடிக்கல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவை பேராமெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மார்க்கில் போன வருஷம் க்ளோஸ் ஆச்சு, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கோர்சஸ் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது.
நமக்கு வந்து வெறும் மெடிக்கல் சார்ந்த படிப்புகள் மட்டும் இல்லை, மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட மருத்துவம் சாராத படிப்புகளும் நமக்கு இருக்குது. இன்ஜினியரிங் சைடில் நீங்கள் போகிறதாக இருந்தால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரியான பிடெக் கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் சைடில் ஆனால் நான் மெடிக்கல் ஃபீல்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும், இன்ஜினியரிங் சைடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பயோடெக்னாலஜி ஆர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதற்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல போய் சேர்ந்து படிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் பொதுவான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய யுக்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொல்லாத சில படிப்புகளும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டடாகவும் அண்ட் வேறு என்னென்ன கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தவிர வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்.